கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடாது, வர்றது இல்லை பொதுவாக. பட் கல்யாணம் ஆகாத பெண்களுக்குலாம் பிரஸ்ட் கேன்சர் வருது. இப்போ ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹார்மோன் அது ஜாஸ்தியாக சுரக்கும், அதனால வர்றதான் அந்த பிரஸ்ட் கேன்சர். பிரஸ்ட் கேன்சர் வந்த உடனே அவங்க வந்து அலோபதியில் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி எல்லாம் போய் அதை குணப்படுத்திடுவாங்க. நிறைய பேர் குணம் ஆயிருக்காங்க, அதில் நல்லாவே குணமாக இருக்காங்க. திருப்பி லேட்டாக தான் வரும், 10 வருஷம் கழிச்சு வந்துருக்கு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்கு, இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் கீழே இருக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். இது சுரக்கிற ஹார்மோன் பேர் T3 and T4, தைராக்சின், தைராக்சின். சார் வணக்கம். வணக்கம். இப்போ ஒரு ஆர்கன் கேன்சர் வர மாதிரி பெரும்பாலும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது, பெண்களுக்கிடையே ஃபேமஸா இருக்கிற 2 வகை கேன்சர்னா, ஒன்னு சர்விக்கல் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர் சார். சோ இந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்றது எதனால வருது அண்ட் எப்படி சார் இது ஆரம்பிக்குது, எத்தனை வயசுக்கு மேல இருக்கிற பெண்களுக்கு இது வந்துட்டு வருது சார் பிரஸ்ட் கேன்சர்? அது பாத்தீங்கன்னா ஒரு 30 years முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர்லாம் ரொம்ப கம்மி தான், இந்த அளவுக்குலாம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50க்கு மேல தான் வரும், அப்பெல்லாம் ஏஜானவங்க தான் வரும், 60க்கு மேல தான் வரும். இப்போ இந்த சமீப காலங்களில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயே வந்துடுது. அது 30 ஏஜ்ல எல்லாம் அவங்களாம் அந்த பிரஸ்ட் கேன்சர் நாங்கள் பார்க்குறோம். கல்யாணமே ஆகாதவங்களுக்குலாம் வருது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரக்கூடாது, வர்றது இல்லை பொதுவாக. பட் கல்யாணம் ஆகாத பெண்களுக்குலாம் பிரஸ்ட் கேன்சர் வருது. இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, குழந்தை பிறக்கிறப்போ குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, தன் அழகு போயிருமே அப்படின்ட்டு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி அவங்களுடைய அந்த மென்சஸ் டைம், அவங்களுடைய ஏதாவது ஒரு வேலையில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க, நிறைய இடங்கள் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தள்ளி போறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய மாத்திரைகள் எடுப்பாங்க, கெமிக்கல் டேப்லெட் இருப்பாங்க, டேப்லெட்ஸ், அந்த மென்சஸ் தள்ளி போறதுக்காக. தள்ளி போட்டு மாத்திரை எடுத்து கடைசி பார்த்தா அவங்களுக்கு தள்ளியே போயிடும். 28 days சைக்கிளே மாறிடும். கடைசி பார்த்தா 1.5 மாசத்துக்கு ஒருக்கா வரும், 2 மாசத்துக்கு ஒருக்கா வரும், 6 மாசத்துக்கு ஒருக்கா வரும். அப்போ நிறைய பேர் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மாத்திரைகள் தான் காரணம் இருக்கலாம். அதே மாதிரி மெனோபாஸ் டைம் அப்படித்தான். மெனோபாஸ் டைம் ரொம்ப லேட்டா மெனோபாஸ் அவங்க ஆகுறாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த மாதிரி வரும். இல்லை ரொம்ப பிஃபோராகவும் ஆயிடுவாங்க. இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மாதிரி ரொம்ப லேட்டா மேரேஜ் பண்றவங்க, ரொம்ப லேட்டா குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுல. ஓகே. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஃபுட் சைக்கிள்னாலயும் பாதிப்புகள் ஏற்படும், அது எப்படி தடுக்கிறது சார்? நிச்சயமா ஃபேமிலி இஷ்யூலயே வருது நிறைய பாக்குறவங்க. பாட்டிக்கு இருந்துச்சுங்கிறாங்க, பெரியமாவுக்கு இருந்துச்சுங்கிறாங்க, சம்மந்தமே இல்லாம. ஃபேமிலி ஹிஸ்டரி, ஃபேமிலில யாராவது சேம் பிளட் தானே. ஓகே. அத பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. ஒண்ணு வந்து குணப்படுத்தவே முடியாது, ஒண்ணு வந்து சீக்கிரமா குணப்படுத்திடலாம், ஒண்ணு பார்த்தா அது வந்து மெட்டாஸ்டாசிஸ், சீக்கிரமா பரவாது, ஒண்ணு சீக்கிரம் பரவும். ER அப்படிங்கிறாங்க, PR அப்படிங்கிறாங்க. ER பிளஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ், அப்புறம் ட்ரிபிள் நெகட்டிவ். எல்லாம் ஈஸ்ட்ரோஜன் வந்து ஹார்மோன் அது ஜாஸ்தியா சுரக்கும், அதனால வர்றதான் அந்த பிரஸ்ட் கேன்சர்ங்கிறது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டா, ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க, டாக்டர்ஸ் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பட் டயட்டை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணி இருந்தாலே இதை வராம பாதுகாக்க முடியும். நல்ல டயட் எடுத்துக்கணும் முதல்ல. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸ்ட்ரெஸ் ஆகாம நல்ல டயட் எடுத்து உடற்பயிற்சி ஒழுங்கா பண்ணி டெய்லி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு இருந்தாலே பிரஸ்ட் கேன்சர் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் இப்போ யாரும் பண்றது கிடையாது, ஏன்னா அவங்க சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை, இப்படிதான் ஓடுறாங்க. அது வந்து இது ஒரு காரணம். நிறைய காரணங்கள் இருக்கலாம். ரெண்டா யாரு ஃபேட் இருக்காங்களோ அவங்கலாம் வரும், உழைப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு வரும், ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அப்படி சாப்பிட்றவங்களுக்கு எல்லாம் வரும் பிரஸ்ட் கேன்சர். இன்னும் வெடிக்க கேட்டா பிரஸ்ட் கேன்சர் ஜென்ஸ்க்குலாம் வரும், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு ஒரு கேஸ் வந்து ஜென்ஸ்க்குலாம் வரும் பிரஸ்ட் கேன்சர். ஜென்ஸுக்கு வந்துருக்கு, ஜென்ஸ் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நாங்களே அப்படி ஒரு 20 கேஸ் பார்த்தோம். இது ஒரு புதுவிதமான ஒரு விஷயமா இருக்கு, ஆண்களுக்கும் வருது. அதே மாதிரி இந்த பிரஸ்ட் கேன்சர் வர்றதுனால சர்ஜரி மெயினா வந்துட்டு பண்ணுவாங்கல்ல சார், சர்ஜரி இல்லாம வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கா சார் இதை வந்துட்டு எராடிகேட் பண்றதுக்கு, மொத்தமா வந்துட்டு ஸ்டாப் பண்றதுக்கோ அல்லது ரிவர்சிபிள் பண்றதுக்கோ? ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆனா வந்து அவங்க பயந்துட்டு போய் உடனே சர்ஜரி பண்ணிடுறாங்க. அவங்க வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனா சர்ஜரி பண்ணாலும் டாக்டர் சொல்லுவாங்க, இது வந்து இதோட உங்களுக்கு முடிஞ்சுன்னு சொல்ல முடியாது, திருப்பி வரலாம். இது வந்து உணவு முறையாலையும் கொண்டு வர முடியும் அவங்களால. பட் ரிஸ்க் எடுத்து உணவு முறை வரமாட்டாங்க. பயம். உணவு முறையில யோகால பண்ணலாம், ஆயுர்வேதம் போலாமா, சித்தா போலாமா வரமாட்டாங்க. பிரஸ்ட் கேன்சர் வந்த உடனே அவங்க வந்து அலோபதியில போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பி எல்லாம் போய் அதை குணப்படுத்திடுவாங்க. நிறைய பேர் குணம் ஆயிருக்காங்க, அதுல நல்லாவே குணமா இருக்காங்க. திருப்பி லேட்டாக தான் வரும், 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு, அப்படிலாம் வந்திருக்காங்க. ஆனால் வரும், திருப்பி வரும். அது வந்து ஒழுங்கா அவங்க பிரஸ்ட் கேன்சர் பத்தி பேசும்பொழுது இன்னொரு விஷயம் சொன்னோம்னா சர்விக்கல் கேன்சரும் வந்து இப்போ நிறைய கேசஸ் வருது. அதுக்காக குறிப்பா வந்து இந்த HPV வேக்சின் வந்து கட்டாயம் 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் எடுங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் நிறைய இடங்கள்ல வந்துட்டு டாக்டர்ஸே ப்ரோமோட் பண்றாங்க. இதுக்கான முக்கியத்துவம் என்ன, எதனால இந்த HPV வேக்சின் தேவைப்படுது ஒரு பெண்ணுக்கு? இல்ல, HPV வைரஸ், அது வைரஸ், அது அந்த வைரஸ் வந்து வராம இருக்கிறதுக்காக போடுற வேக்சினேஷன் தான் இது.
அது வந்து பாத்தீங்கன்னா 9 வயசுல இருந்து ஒரு 9 to 26 இயர்ஸ் போடலாம். 9 வந்து 26 வயசு உள்ள லேடிஸ் போட்டுக்கலாம். 26 வயசுக்கு அந்த வயசு போடலாம். இதை 45 வரைக்கும் கூட போடலாம், தப்பு கிடையாது. 9ல இருந்து ஆரம்பிச்சு 45 வயசு உள்ள பெண்கள் எல்லாருமே இந்த இன்ஜெக்ஷன் போடுறது தப்பு கிடையாது. 90% வந்து ஹெச்பி வைரஸ் வந்து அந்த சர்வைக்கல் அந்த இடத்துல வராம பார்த்து அந்த கர்ப்பப்பை வாயில வந்து அந்த வைரஸ் வந்து உருவாகாது. ஒரு பாதுகாக்க முடியும். 90% அல்ல இருந்து நம்ம இந்த சர்விக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் எதனால பெரும்பாலும் சர்விக்கல் கேன்சர் வருது? ஏன்னா சில பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நாள்பட்ட இந்த கர்ப்பப்பை கட்டிகளோ அல்லது வேற இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னால வந்துட்டு இந்த மாதிரியான இஷ்யூகள் வருது அப்படின்னு நிறைய காரணங்கள் எல்லாமே காரணங்கள் உண்மையான காரணங்கள் தான். ஓகே, அதெல்லாம் உண்மைதான், அதுவும் உண்டு. அதே மாதிரி மெயினா அதுல பாத்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது உண்டு. ஹார்மோன் சேஞ்சஸ், ஓகே, அது ஒரு மெயின் ரோல் இருக்கு இதுல. ஏன்னா எப்படி கேட்டீங்கன்னா ஒரு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு மெனோபாஸ் டயத்துல வந்து ஒரு லேடி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அவங்க இந்த மாதிரி ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கு, பெயின் இருந்திருக்கு, டேடா இருந்திருக்காங்க, இறந்துட்டாங்க. யாருக்குமே எதுக்கு இருந்தாலும் தெரியல. ஆனா இறந்து கேன்சர் இருந்திருக்காங்க. அவங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்காது. என்ன காரணம்னா நிறைய பேருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியாமலே இருந்துருக்காங்க இந்த ஏஜ்ல வரும்போது. அந்த அதுதான் ஏஜ், இந்த மெனோபாஸ் டயத்துல தான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். இந்த பிரஸ்ட் கேன்சர், அது மாதிரி இந்த சர்விக்கல் கேன்சர் இதெல்லாமே அந்த டைம் வர்றதான் இல்லை. அதனாலதான் இந்த வேக்சின்ஸ் போட்டா அதெல்லாம் தப்பிக்கலாம்னு சொல்ல ஒரு காரணம். போறது நல்லதுதான், தப்பு கிடையாது. போட்டப்ப கொஞ்சம் அவங்களுக்கு பெயின்லாம் இருக்கும். அவருடைய சிம்டம்ஸ், இந்த வேக்சின் சிம்டம்ஸ் பெயின் இருக்கும், கைகள் வலி இருக்கும், காய்ச்சல் வரும், அது காமன். பட் போடுறது தப்பு கிடையாது. அண்ட் சார், இந்த பிரஸ்ட் கேன்சர் ஆகட்டும் அல்லது சர்விக்கல் கேன்சர் ஆகட்டும், இந்த 2 கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது அது ஃபர்டிலிட்டியை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இருக்கு. அதனால நம்ம வந்து 100% இருக்கு சொல்ல முடியாது, பட் இருக்கு, பாதிப்புகள் இருக்கக்கூடும். என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி ஒரு உமன் வந்துட்டு தன்னை வந்துட்டு இந்த பிரஸ்ட் கேன்சரோ அல்லது சர்விக்கல் கேன்சர்ல இருந்தோ கொஞ்சம் பாதுகாக்கலாம் சார்? ஏன்னா ஆண்கள் வந்து ஒரு விதமான டயட்ல இருப்பாங்க, பெண்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க எல்லா இடத்துலயுமே வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி மென்சுரல் சைக்கிள் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு பெண்களோட வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான எளிய முறைகளை ஃபாலோ பண்ணா ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி கேன்சர் வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கலாம் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள்? ஆன்டி கேன்சரஸ் டயட் எடுத்துக்கலாம். கேன்சர் வராம கூடிய உணவுகள் நிறைய உணவுகள் இருக்கு, கேன்சரே வராது. ஓகே, அது கேன்சர் வந்தாலும் தேடி பிடிச்சு கொள்ளும். என்னென்ன மாதிரியான உணவுகள் சார்? அப்படி அவங்க சமையல்ல போடுற மஞ்சள், ஓகே, அதுல குர்குமின் இருக்கு. அப்படி கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சா குர்குமின் டேப்லெட் எல்லாம் வருது. இப்போ அது டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ஒன்னு எடுத்துக்கலாம், டெய்லி. இல்லாம எடுக்க வேண்டாம், இருந்தாலும் எடுக்கலாம். அதே மாதிரி அவங்க டயட்ல வந்து நிறைய பழங்கள் சேர்த்துக்கணும், காய்கள் சேர்த்துக்கணும். முடிஞ்சளவு வந்து சமைச்ச ஒன்றும் அவாய்ட் பண்ணலாம். ஒரு டைம் காலையில என்ன பண்ணலாம் கேட்டீங்கன்னா, பழைய சோறு சாப்பிடலாம். காலையில நேற்று வச்சு பழைய சோறு கஞ்சி சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடலாம், பழைய நீச்சனி குடிச்சிடலாம். அது வந்து பிரஞ்சா எடுத்துக்கலாம். 11 o'clock 10 o'clock சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஈவினிங் 7 to 7 இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும் பெண்கள். இப்போ 7 to 10 வச்சா ஒரு 15 மணி நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆயிடுச்சு. ஒரு 11 o'clock அந்த சாப்பாடு பழைய சோறு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் லஞ்சை ஸ்கிப் பண்ணிடலாம், டின்னர் சாப்பிடலாம், 2 டைம் வச்சுக்கலாம். அப்படி பண்ண முடியாது 3 டைம் நான் சாப்பிட்டு அவனை பழகி போச்சுன்னு சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ஒரு டைம் வந்து அன்குக்டு ஃபுட்டு சாப்பிடலாம், சமைக்காத உணவு, பழங்கள், காய்கறிகள், கீரைகள் எடுத்துக்கலாம் ஒரு டைம் மட்டும். 2 டைம் சாப்பாடு, சமைச்ச சாப்பாடு சாப்பிடலாம். வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் அவசியம் இருக்கணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஃபாஸ்டிங் பத்தி மக்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸே இல்லை. எல்லா கல்ச்சர்லயுமே ஃபாஸ்டிங் வச்சிருக்காங்க. நம்ம இந்துஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாஸ்டிங் கொண்டு வருவாங்க. ஏகாதசி ஃபாஸ்டிங் இருக்கும், அப்புறம் அமாவாசை ஃபாஸ்டிங், அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சஷ்டி கவசம் ஃபாஸ்டிங் நிறைய இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்டிங்னு சொல்லும்போது ரொம்ப தவறான முறையில ஃபாஸ்டிங் இருப்பாங்க சார். சில பேர் வந்துட்டு லிக்விட் டயட்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் சார்ந்த உணவுகள் எடுத்துட்டே இருப்பாங்க. அது வந்து ஆல்ரெடி டைஜஷனுக்காக சுரக்கிற அந்த சுரபிகளோட போய் அந்த வாந்தி வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ ஒரு கரெக்டான முறைப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னா எதை சார் சொல்றீங்க? ஃபாஸ்டிங் இருந்து பழக்கமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், எடுத்தோன்னு அவங்க வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் போகக்கூடாது. ஓகே, 3 விதமான ஃபாஸ்டிங் எடுக்கலாம். ஒன்று வந்து ஃப்ரூட் ஃபாஸ்டிங், ஜூஸ் ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங். எடுத்தோன்னா வாட்டர் ஃபாஸ்ட் போனால் உடம்பு வீக்காக டயர்ட் ஆகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக பழங்களும் எடுத்துக்கலாம், பழங்களையே சாப்பிடலாம். ஸோ 3 டைம் வந்து ஃப்ரூட்ஸையே சாப்பிட்டு, ஏன்னா கனி இருப்ப காய்கறி தட்டு, கனி தான் முக்கியம். 3 டைம் வந்து அவங்க ஃப்ரூட் சாப்பிட்டு இருக்க முடியல அப்படின்னா இதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, நைட்டு அழகா சாப்பிடலாம். இல்லை கவனிங்க, அப்போ அதிகமான டெக்னிக் இது. நைட்டு வந்து 7 மணிக்கு அழகா சாப்பாடு என்னென்ன வேணுமோ எல்லாம் சாப்பிடலாம், தென் முடிச்சிடலாம். முடிச்ச உடனே ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிடலாம். இந்த நைட் 7 மணில இருந்து 4 கிழமை வரைக்கும் 24 hours கணக்கு ஆயிடுச்சா, இந்த 7 to 7 ஈவினிங் 7 PM to நெக்ஸ்ட் 7 PM வரைக்கும் அவங்க ஃப்ரூட்ஸா எடுத்துக்கலாம். அவங்க அப்போ ஒன்றும் எடுத்துக்கூடாது, வெறும் ஃப்ரூட்ஸ் தான். ஸோ நைட்டு ஆளு சாப்பிட்டாச்சு, தேவையில்லை. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஃப்ரூட் சாப்பிடலாம், லஞ்ச் ஃப்ரூட் சாப்பிடலாம், திருப்பி 7 மணிக்கு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம், இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். 2 டைம் ஸ்கிப் பண்ணா போதும், அவங்க 3 டைம் வேண்டாம். இது ஒரு டெக்னிக். அவர் கணக்கு கரெக்டா வந்துடும், 2 hours கணக்கு வந்துடும். 2 டைம் ஸ்கிப் பண்ணி ஃபர்ஸ்ட் பழகலாம் அவங்க. ஓகே, ஃப்ரூட் ஃபாஸ்டிங் 2 டைம் சாப்பிட்றேன், ஓகே, நைட் சாப்பிட்டாச்சு, நல்லா தூக்கம் வந்துச்சு, மார்னிங் ஃப்ரூட் ஃபாஸ்டிங், மதியானம் ஃப்ரூட் ஃபாஸ்டிங், ஓகே ஃபைன் அப்படின்னா பழக கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணலாம், அவங்க ஜூஸ் ஃபாஸ்டிங் கொண்டு வரலாம். லிக்விட் தான், லிக்விட் ஜூஸ், மாதுளம்பழ ஜூஸ், கிரேப் ஜூஸ், முசம்பி ஜூஸ் சாப்பிட்டே இருக்கலாம். பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். 7 to 7 டே தான் சிஸ்டம். அடுத்து they can go for water fasting. வாட்டர் ஃபாஸ்டிங்ன்றது தான் கடைசி. plain வாட்டர் மட்டும் குடிச்சிட்டே இருக்கலாம். ட்ரை ஃபாஸ்டிங் வேண்டாம்.
அந்த ஆர்கன் எல்லாம் வீக் ஆயிடும். வாட்டர் ஃபாஸ்டிங் எடுத்துக்கலாம். 7 PM to 7 ஒரு தண்ணியா குடிச்சே இருக்கலாம். அது வந்து யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தண்ணி குடிச்சு வீக்கான்னு ஃபீல் பண்றாங்களோ அவங்க தண்ணியை கொஞ்சம் மாத்தலாம். தண்ணியில கொஞ்சம் கிராம்பு போட்டு சாப்பிடலாம், கொதிக்க வச்சு கிராம்பு போட்டுடலாம், அதிலே ஜீரகம் போடலாம், அதிலே பாத்தீங்கன்னா அந்த ஜன்னில வந்து துளசி போட்டு குடிக்கலாம். இது மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சோம்னா அது புதினா போடலாம். ஸோ அது கொஞ்சம் நல்லா உடம்பு எனர்ஜியா இருக்காது. இந்த மாதிரி வாட்டர் வாஷிங் பண்ணலாம். ஓகே. சோ இதெல்லாம் பண்ணும்போதே வந்து இந்த கேன்சருக்கு லீட் ஆகிறது வந்துட்டு ஆகாம இருக்கும் இல்லையா சார்? இது வந்து கேன்சருக்கு வழிவகுக்காக இந்த பாதுகாப்பு. we can prevent it. அதான் முக்கியம். ஆல்சோ இந்த cervical கேன்சர் அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது முக்கியமா சொல்லப்படுறது ரீசெண்டா ஒரு ரிசர்ச் கூட வந்தது. அதாவது பெண்கள் யூஸ் பண்ற அந்த நாப்கின், அந்த கவர் ரிலேட்டட் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணாம காட்டனி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும். அதன் மூலியமா வந்துட்டு cervical கேன்சர் வரப்பா வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் வந்துட்டு அவங்க ஆர்கானிக்கல் பேட்ஸ்க்கு மாறும்பொழுது இது வந்து தடுக்கப்படும். அதே ஒரு மெஷர் தான். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ல தான். அந்த கால பார்த்தா வீட்ல எல்லாம் பார்த்தா காட்டன் டாப் யூஸ் பண்ணாங்க. கரெக்ட். அப்பலாம் வரல யாருக்குமே இல்ல. இப்போ நான் சொல்றேன், அந்த காலத்துல நம்ம பழைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாத்தி பேக்ல கொண்டு போயிடணும். பேக் டேட்ஸ் போயிடணும். நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வாழ்ந்த வழக்கம் வாழ இது எல்லாமே இருக்காது. காமனா சொல்ற மாதிரி அப்ப சொன்னா இப்போ சொல்றேன், உப்பு ஊத்த ரோட்ல உப்பு ஊத்தி போவாங்க. அப்பெல்லாம் தைராய்டே கிடையாது. இப்ப எல்லாரும் பார்த்து ஹைப்பர் சொல்லிட்டு போறாங்க. காமன் ஆகி போச்சு. அதே மாதிரி தைராய்டுனால வந்துட்டு அந்த கட்டியுமே வந்துட்டு கேன்சர் கட்டியா அல்லது நார்மல் கட்டியான்னு தெரியல. அதுக்கு ஒரு ஸ்டோரியோட நான் சொல்றேன். யூஎஸ் இருக்கும்போது ஒரு லேடிக்கு வந்து தைராய்டுல பிரச்சனை வந்துச்சு. யோகாவுக்கு வந்தாங்க அவங்க. தைராய்டு ப்ராப்ளம் இருந்துச்சு, அவங்களுக்கு இஷ்யூஸ் இருந்துச்சு, ஹைப்பர்தைராய்டிசம். அதுக்கு மாத்திரை போட்டுருந்தாங்க அவங்க. நான் அப்போ கேட்டேன், நீங்க மாத்திரை எத்தனை வருஷம் போடுறீங்கன்னு கேட்டேன். அவங்க நான் மாத்திரை ஒரு 10 வருஷம் மேல போட்டுருக்கேன் அப்படின்னாங்க. நான் 10 வருஷம் மாத்திரை போடக்கூடாது, ஏன் நீ மாறலன்னு கேட்டேன். நிறைய பிரீத்திங்லாம் இருக்கு யோகால. நம்ம டாக் பிரீத்திங்லாம் இருக்கு, மஜராசனா பிரீத்திங் பண்ணி குறைச்சிருக்கலாமே. இதெல்லாம் மாத்திரை தேவையில்லையே, எதுக்காக போகணும்? இல்லைங்க, எனக்கு எல்லாம் யோகா பண்ண டைம் கிடையாது, பிள்ளைங்களை பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், காலேஜ் ஓட்டமா ஓடணும், 1 hour நான் டிரைவ் பண்ணா தான் ஆஃபீஸ் போகணும், நேரம் இல்லை. டக்குனு கழிச்சோமா ஒரு மாத்திரை போட்டாமா முடிஞ்சு போய் வேலை ஈஸி முடிஞ்சு போச்சு. யோகா 1 hour பண்றதுக்கு ஒரு மாத்திரை போட 1 நிமிஷம் ஆகுது எனக்கு. 2 கம்பேர் பண்ணாங்க அவங்க. அப்போ வந்து அந்த லிவோதைராக்ஷன் நினைக்கிற மாத்திரை பேர் ஏதோ மாத்திரை மட்டும் போட்டா போதும் எனக்கு. மேபி லிவோதைராக்ஷன் வேற சந்தை இருக்கலாம் வச்சுங்களேன். ஏதோ மாத்திரை போட்டாங்க, டெய்லி போட்டு பழகிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்க போதும் நிப்பாட்ட பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறி நீங்க நேச்சுரோபதிக்கு வாங்க, இயற்கை உணவுக்கு மாறுங்க, யோகாக்கு வாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த தைராய்டு கிளாண்ட் இருக்குல்ல, இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட். இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் கீழே இருக்கும், பட்டர்ஃப்ளை ஷேப்ல இருக்கும். இது சுரக்கிற ஹார்மோன் பேரு T3 and T4 தைராக்ஷன், தைராக்ஷன். இது வந்து இந்த T3 T4 ஹார்மோன் எப்போ கம்மியாகுதோ அப்போ வந்து வர அந்த ஹைப்போதைராய்டு. அப்ப TSH ஜாஸ்தி இருக்கும், தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஜாஸ்தி இருக்கும். இந்த T3 T4 வந்து ஜாஸ்தி இருக்கும் வச்சுக்கோங்க, இப்படி உல்டா ஓவர்ஃப்ளோ ஆகுது. அப்ப TSH கம்மியாயிடும், அது ஹைப்பர். இந்த ஹைப்பர் ரெண்டையுமே வந்து குணப்படுத்த முடியும் யோகால, குணப்படுத்த முடியும். ரொம்ப சிம்பிள். பிரீத்திங் எல்லாம் கொடுத்து ஒரு 3 months பிராக்டிஸ் கொடுத்தா 10 வருஷம் மாத்திரை நிப்பாட்டிடலாம். நிறைய ரிசர்ச் இருக்கு என்கிட்ட. பார்டர் தைராய்டு ப்ராப்ளத்தை நீங்க 7 நாள் குணப்படுத்தலாம். சாண்டிங் பண்ணி சொல்லி அந்த கிளாண்ட் அப்படி ஆக்டிவேட் பண்ணி 7 நாளே அதை நீங்க பார்டர் லைன் இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி செக் பண்ணி பார்த்தா இருக்குது. முத்ராஸ்லாம் இருக்கு, எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது 7 நாள்ல அந்த பார்டர் லைன் உள்ளலாம் கம்ப்ளீட்டா இருக்குது. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி நீ மாத்திரை போட்டே இருக்கேன் டெய்லி. இந்த கிளாண்ட்ல வந்து சுரக்கிற கொஞ்சம் ஹார்மோன் சுரக்காது. ஏன்னா டெய்லி காலகால கரெக்டா டயத்துக்கு மாத்திரை உள்ள வந்து விழுந்துருது. ஆர்டிபிஷியலா கரெக்டா வரும்போது இந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் குறைஞ்சிடும். அது தான் ஏன் முதல்ல பார்த்தா ஃபுல்லா இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் தான் ஹார்மோன் சுரந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் கம்மியா சுரக்குது. அப்போ அந்த கம்மி சுரக்காது. ஸோ அந்த கிளாண்ட் கம்ப்ளீட்டா நான் சுரக்கிற அந்த தன்மை இறந்துடும். அந்த ஹார்மோன் கொஞ்சம் சுரந்துகிட்டே இருந்துச்சு, மாத்திரை கரெக்டா 10 வருஷம் போறப்ப கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். அது வந்து கேன்சரா மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். சிரிச்சுட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ரிப்ளையே கிடையாது என்கிட்ட. திருப்பி 2 நாள் கழிச்சு எங்கேயோ ஃபேஸ்புக்ல என்னுடைய நம்பர் எடுத்து எனக்கு அன்னைக்கு சொன்ன எனக்கு நடந்திருக்கு அப்படின்னாங்க. அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் எனக்கு உண்மையாவே இருக்கு. எனக்கு இப்போ நான் கேன்சர், எனக்கு வந்து த்ரோட்ல கேன்சர் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் சொன்ன வார்த்தை உண்மைங்கிறது அப்போ நான் எனக்கு அது ஒரு ப்ரூஃப் ஆச்சு. அப்போ ஸோ அளவுக்கு அதிகமாக மாத்திரைகள் போடக்கூடாது, லிமிட்ல முடிச்சிடணும். 10 வருஷம் 20 வருஷம் மாத்திரைகள் தைராய்டு போடக்கூடாது. உங்க நேச்சுரோபதிக்கு மாறி வந்துடணும். இந்த என்னோட சஜஷன். சார், இது வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக பதில் சொன்னீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.